அகமதாபாத்ல நடந்த விமான விபத்து குறித்த வீடியோவில் முதல்ல வெளியிட்டது ஒரு சிறுவன் தான் அப்படின்னும் அந்த சிறுவனுடைய நிலைமை இப்போ ரொம்பவும் மோசமா இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. விமான விபத்தை நேர்ல பார்த்த அது மட்டும் இல்லாம அவருடைய செல்போன்லையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணது 17 வயது சிறுவன் ஆரியன் அசாரி. எப்பயுமே ஏரோப்ளேன் வந்தா அந்த சவுண்டை கேட்டதுமே எப்பயும் வெளியில போய் அந்த ஏரோப்ளேனை வீடியோ எடுக்கிறது வழக்கம். அதே மாதிரி தான் ஆரியன் அன்னைக்கும் ஏர் இந்தியா விமானத்தை வீடியோ எடுத்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அது தரையிறங்க முடியாம இருந்ததையும் வீடியோ எடுத்த அவரு தன்னுடைய அப்பா கிட்டையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எப்பயுமே விமானம் எடுத்த வீடியோவை காட்டுற மாதிரி இந்த வீடியோவும் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த விமான விபத்து ஏற்பட்ட பிறகு பலருக்கும் இந்த வீடியோ தான் முதல்ல கிடைக்கப்பட்டது. போலீஸுக்கும் இதுதான் முதல் ஆதாரமாகவும் கிடைக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த பையன் இப்போ ரொம்பவுமே கவலைக்கிடத்துல இருக்கிறதாகவும் அவனுடைய மனநிலை சரியில்லாம போன மாதிரியான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அந்த விபத்தை நேர்ல பார்த்த பயம், அது மட்டும் இல்லாம போலீசார் மாறி மாறி எதுக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேள்வி கேட்டதுல ரொம்பவுமே பயந்து போய் அந்த பையன் இப்போ ரொம்பவும் பயந்த நிலையில இருக்கிறதாகவும் தகவல் வந்துள்ளது. ஒரு 17 வயசு பையன் ஒரு விமானத்தை பார்த்து ஆசையில வீடியோ எடுத்தது இவ்வளோ பெரிய தவறா மாறும் அப்படின்னு யாருமே நினைக்கல. இப்படி ஒரு விபரீத நிலைமை அந்த பையனுக்கு வரும் அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. விமானத்தை எதேச்சியா எடுத்த வீடியோ வைரலாக போக, அது மட்டும் இல்லாம அந்த விமானம் விபத்துக்குள்ளானதை நேர்ல பார்த்ததும் மனநிலைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்களா. இனிமேலாவது போலீஸ் அந்த பையனை விட்டுட்டு மத்த வேற ஏதாவது க்ளூஸ் கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு இப்போ பலருமே கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க.